4:45 ஆயிடுச்சு. டாட்டா. உங்க அண்ணன் கிளம்பியாச்சு எல்லாரும். ஏய் உங்க அம்மா இல்ல. வண்டி வந்துருச்சு. குட் மார்னிங். பாப்பாவுக்கு வந்து மொட்டை போடுறதுக்காக கிளம்பிட்டோம். பர்த்டே செலிப்ரேஷன் மொட்டை இது ரெண்டுத்துக்காக தான் நாங்கள் கேரளாவுக்கே வந்திருந்தோம். இன்றைக்கி பாப்பாவுக்கு மொட்டை போடுறோம் நாங்கள். உங்கள் பெரியமா கூட்டறியா? அதான் எல்லோரும் கிளம்பியாச்சு. பாப்பாவுக்கு மொட்டை போட போகிறோம். காலையில் 3 மணிக்கு எழுந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் ரெடி ஆகிட்டு தான் இருக்கோம். ஒரு வழியாக இறங்கியாச்சு. வண்டி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு 4:30 மணிலேருந்து. நாங்கள் இப்போ தான் இறங்கிய வரோம். கோவிலுக்கு வந்துவிட்டோம். இந்த கோவிலில் தான் என் பையனுக்கும் மொட்டை போட்டோம். இப்போ வந்து பாப்பாவுக்கும் இதே கோவிலில் தான் மொட்டை போட வந்திருக்கோம். ஸோ ஒருத்தராக இறங்கி வராங்க. அது எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரு. இந்த கோவில் நல்லா சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே காமாக இருக்குது. அவ்வளோ க்ரௌடாக இல்லை நாங்கள் வரும்போது. பட் கொஞ்ச நேரத்தில் க்ரௌடு வந்துருச்சு. எங்கள் மூத்தார் பாருங்கள், அவர் வீடியோக்கு வந்துட்டு போஸ்ட்லாம் கொடுக்குறாரு. பாப்பாவெல்லாம் ஆய் சொல்கிறாரு. ஸோ ஃபேமிலி வந்துட்டு எல்லோரும் இறங்கியாச்சு. எங்கள் மாமியாரெல்லாம் உள்ளே உட்காந்துட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு அப்படியே மேலே ஏறி வண்டியில் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்களாம் ஸ்டெப் ஏறதுக்காக வெயிட்டிங். ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற கணபதிக்கு வந்துட்டு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு தேங்காய்லாம் உடச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் மொட்டை போட போகணுமா. அதுதான் எங்கள் ஐதீகம். ஸோ அதனால தான் தேங்காய் பார்த்து எடுக்கிறதுக்கு எங்கள் சித்தியை கூப்பிட்ருக்காங்க. ஹஸ்பண்ட் சித்தி பார்த்துட்டு இருக்காங்க. சித்தி ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் சாக்கில் கூட இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஹஸ்பண்ட் சொன்ன உடனே சித்தி அதுலேயும் பார்த்து எடுத்து ஒன்று ஒன்று அது குளிக்க பார்த்து எடுக்கிறாங்க. ஃபைனலாக ஒரு 2 எடுத்தாச்சு. தேங்க்யூ. நாங்கள் வந்து ரொம்ப ஏர்லியாக போனதுனால இப்போ தான் வந்து கணபதி ஹோமம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் இங்கேருந்து ஃபேமிலி பிக்சர்ஸு வீடியோஸ்லாம் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. அவங்க தான் சொல்லியிருக்காங்க 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லி. தெரியுதுங்களா, இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க. அவ்வளோதான், இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கணபதி ஹோமம். நம்ம பேரெல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. பாப்பாவை வந்துட்டு கையில் தூக்கிட்டு தான் போயிட்டு தேங்காய்லாம் உடைச்சாங்க எங்கள் மச்சனை. பையன் பேர்லையும் பாப்பா பேர்லையுமே 2 போட்டிருந்தோம் சீட்டு. எங்கெல்லாம் சீட்டில் எழுதி கொடுக்கணும் போல இருக்குது. ஸோ நாங்கள் 2 பேருக்குமே அர்ச்சனை வாங்கியிருந்தோம் ஹோமத்துக்கு. வீட்டில் சாவி எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டு ஒரு கான்வர்சேஷன். எங்கள் நடுமூத்த ஒரு ஒய்ஃப் அவங்க பார்த்துக்கோங்க. எவ்வளோ படி இருக்குதுன்னு என்னென்னு நினச்சேன், மறந்துட்டாங்க பாருங்க. எங்கள் சின்ன மாமியாரும் அவங்க மருமகனும் எவ்வளோ நேரம் கீழே இருக்குதுன்னு சீக்கிரமாக மேலே போயிட்டாங்க. அர்ச்சனை பண்ணணும், அதை அவங்க கவனிக்கல நினைக்கிறேன். பட் அது வரைக்கும் அவங்க அங்கே தான் வெயிட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு தான் நாங்கள் போகணும். இடம்லாம் சூப்பராக இருக்குது. കാല കടയാ ഇവിടെ കടയും നല്ല പറയാനായിട്ട് പോയിട്ടുണ്ട്. ഇവിടെ നല്ല താമസം നല്ല കടയും 2 ദിവസത്തേക്ക് നല്ല പ്രശ്നം. அவ்வளோதான், ஹோமெல்லாம் வளர்த்தாச்சு. இப்போ வந்து தேங்காய் உடைக்கணும். பாப்பாவுக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டாங்க. பையனை வந்து என் மச்சனை தான் பார்த்துக்கிட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு ஒருத்தர் பின்னாடி இப்போ ஒருத்தர் போவாங்க. என் மச்சனனுடைய ஆசை தான் இதெல்லாம். பையனும் அவர் மடியில் தான் உட்கார வச்சு காது குத்துனாரு. இப்போ பொண்ணும் அவங்க மடி தான். அங்கே இருக்கிற அக்கா சொன்னாங்க பாப்பா வந்துட்டு 2 ஸ்டெப்பு அவங்க காலால் நடக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஒரு 2-3 ஸ்டெப்பு தான் ஏறினாங்க, அதுக்கப்புறம் முடியல.
அதுக்கப்புறம் தூக்கிட்டாங்க. பாப்பா மச்சனை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீம் தான் அங்கே போயிட்டு இருக்கு. இங்கே இல்லை இங்கே நல்ல காத்துல ജലകാറ്റാണ് ആളല്ലെങ്കിൽ അവിടെ പോട്ടെ നമ്മളെ ആസ്ത്രി പോട്ടെ. பாருங்க வியூ எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு இல்லையா? நல்லா இருந்துச்சு காலையில டைம். അത് കുന്നിൻ്റെ മുകളിലാണ്. എത്ര പഠിക്കട്ടുണ്ട്? അവിടെ നിന്ന് പോരുമ്പോൾ ചെറിയൊരാളാണ് തോന്നുന്നത്. ആര്? നിങ്ങളൊക്കെ ഓ ചെറിയ കാറ് പോകണ്ടോ? ആ ചെറിയ ആൾക്ക് പോയത് ഫോൺ ആൾക്കാരൊക്കെ ആരാ അറിയില്ല. நாங்கள்லாம் வந்துட்டோம். இன்னும் இந்த சுற்றிலாம் வர வேண்டியது இருக்குது. அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஏறி வருவாங்க. அவங்க இருக்காங்க, இப்போ வருவாங்க பாருங்க. ஓ இப்போ வராங்க பாருங்க. எங்கள் மாமியார், எங்கள் மூத்தார் ஒய்ஃபு, என்னோட ஹஸ்பண்ட், பையன் எல்லோரும் நடந்து வராங்க பொறுமையாக. நாங்கள் முன்னாடி வந்துட்டோம். அவ்வளோதான், நம்ம டீம் இங்கே அசம்பிள் ஆகிடுச்சு. ஸோ பாப்பாவுடைய முடி இன்னைக்கு எடுக்கிறோம் நம்ம. என்னோட பேக் எங்கள் நாத்தனார்கிட்ட இருந்தது, இப்போ எடுத்துகிட்டு வராங்க பாப்பா. தேங்க்யூ. மொட்டை போடுற இடத்துக்கு வந்துட்டோம். இதை பார்த்தோன்னே அப்படியே எங்கள் பையன் தான் ஞாபகத்துக்கு வருது. அதே இடத்துல தான் என் பையனை உட்கார வச்சு எங்கள் மச்சனை முடி எடுத்துட்டாங்க. இப்போ பொண்ணு அதான் பாப்பாக்கு மூட்டை போட்டுட்டு ஏறிட்டோம். நாங்கள் சாப்பாடு லுக் எப்படி இருக்கு சொல்லுங்க. முட்டை போட்டதுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ஆனால் பிடிச்சிருக்கு. அதுதான் முட்டை போட்டுட்டு கிளம்பிட்டோம். இனிமேல் தான் கோவிலில் வந்து வழிபாடு, சாமி தரிசனம் எல்லாம் இருக்கும். கோவிலில் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 3 வருஷம் கழித்து மறுபடியும் வருவேன். பையனோட மொட்டை இங்கே தான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். போன வாட்டி எங்கள் மூத்தார் பையன் இருந்தாங்க, இந்த வாட்டி இல்லை. அவர் அவங்க படிக்கிறாரு, லீவு கிடைக்கல அவருக்கு, இல்லைன்னா அவர் வந்திருப்பார். ஆனால் மூத்தார் ஒய்ஃபெல்லாம் வந்திருக்காங்க. பசங்க அந்த பாப்பாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேற ஒரு கோவிலுக்கு போயிட்டாங்க. ஏதோ வழிபாடு இருக்குது சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ஒரு டீம், அவங்க ஒரு டீம். இந்த கோவிலில் இப்படி தான் பண்ணுவாங்க. எல்லாருமே வந்துட்டு அரகுரா சொல்லியிருந்தாங்க. 3 தடவை அந்த நாமம் சொன்னாங்க. நாங்களும் சொன்னோம். அதுக்கப்புறம் தான் அதை சுற்றிலாம் வர சொல்லியிருந்தாங்க. இது சுற்றிட்டு வந்துட்டு மறுபடியும் 3 தடவை அரகுரா சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. காவடிலாம் தூக்குறது, இந்த சந்தனம் தடவிலாம் விடுறது சூப்பராக இருக்குது. இந்த கோவிலில் வந்துட்டு கேரளா பழனி அப்படி சொல்லுறாங்க. இது நல்லா ஃபேமஸ் தான் நினைக்கிறேன். நாங்கள் வந்தப்போ அவ்வளோவா கூட்டம் இல்லை. பட் நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது செம்ம கூட்டம். நல்ல வேளை நாங்கள் காலையிலேயே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், எங்கள் நாத்தனார் எங்கள் கூட மொட்டை போட வந்துட்டு தனியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எங்கள் மாமியாருக்கு நீங்கள் தொழில் விளையாடி கேட்குறாங்க. கடிக்கிற கேப்லலாம் ரொமான்ஸ் பண்ணுறது.
பாப்பாவுக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க எங்கள் மூத்தார் ஒய்ஃபும். எங்கள் சித்தியோட பேத்தி தான் இவங்களும் வந்திருக்காங்க. பாவம் பாப்பாலாம் 4 மணிக்கு எழுந்து குளிச்சாங்கலாம். பாப்பாக்கு பாட்டு படுத்துறாங்கலாம். இது நமக்கு முன்னாடி வந்த டீமு வழிபாடெல்லாம் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஸோ சாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிரசாதம் கொடுக்குறாங்க. வேகம் கொடுக்கணும் குட்டிக்கு. அதனால அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பையனுக்கும். நாங்கள் பையனுக்கும் பொண்ணுக்குமே சேர்ந்து தான் கொடுத்துருந்தோம். 2 பேருக்குமே பாட்டு படித்தாங்க. 2 நிமிஷம் பாட்டு இவங்க பாடினது. எனக்கு இவங்க பாடின பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா தெரியல, நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கு. அதுக்குள்ளே எங்கள் மச்சனை பாப்பாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. பாப்பா மட்டும்தான் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கலை. திரும்பி பார்த்தா பாப்பா இல்லை. பஞ்சாமிரதம் வாங்க நல்ல காற்று. மணி 8 தான் ஆகுது. பிரசாதம் வாங்குறதுக்கு எல்லாரும் போகிறாங்க. மூத்தார் ஒய்ஃபு, மாமியார். எவ்வளோ பெரிய ஆளாக வரும். எங்கேயோ போகுது கோவில். மணி இப்போ தான் 8 ஆகுது. பாப்பா முடி தொட்டு பார்க்குறாங்க. முடியல ஒன்று சேட் ஆயிட்டாங்க. செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். பசி, அதான் வேகமாக போகிறோம்.
கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துச்சு. இறங்கும்போது அவ்வளோ கூட்டம். அப்புறம் அவங்க கோவிலும் நிறைய கூட்டம் ஆயிடுச்சு. 8 மணிக்கு இவ்வளோ கூட்டமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன ஹோட்டல் தான் சாப்பிட்றதுக்கு. പുതിയ സാരി ഒന്നും അറിയിക്കാൻ പ്രളയം എടുത്തിട്ടില്ല. പുതിയ സാരി ഒന്നും അറിയിക്കാൻ എടുത്തിട്ടില്ല. எல்லாரும் சாப்பிட வந்தாச்சு. ഇഡ്ഡലിയൊക്കെ ഉണ്ടാവും. நாங்கள் நம்மளும் சாப்பிட போகலாம். ஒரு மதுரை ரெஸ்டாரண்ட்டு சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. டிஃபன் ஐட்டம்ஸ், வடையாக இருக்கட்டும், டீ, காஃபி. ரொம்ப நாள் கழித்து தமிழ் சாப்பாடு சென்னை. ஸோ அப்படி இருந்துச்சு. கேரளா கிடையாது, ஃபுல்லாக இது மதுரை ஹோட்டல். எங்கள் மாமியார் தான் சைவம் ரெஸ்டாரண்ட் போகணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ரெஸ்டாரண்ட்டை கடந்து வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபுல்ஃபில் தானா. ஹோட்டலில் சாங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் சாங்கு தான். பேக்ரவுண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அடிப்பொலி சாங்காக இருந்துச்சு. தமிழ் பாட்டு ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி கேட்குறதெல்லாம். ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ்லாம் எல்லாருக்கும் வந்துட்டு இருக்குது. என்ன ஒன்றுனா எங்கே போனாலும் இந்த மசாலா தோசை தான் எல்லாருமே வாங்குறாங்க. பாருங்கள் எல்லாமே மசாலா தோசை தான். அதுதான் நம்ம கேங் கிளம்புது சாப்பிட்டு முடிச்சுட்டு. அவ்வளோதான் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா யானை இருந்துச்சு. அதை தான் என் பையனுக்கு கூட்டு காட்டுறாங்க எல்லோரும். இந்த வாட்டி கேரளா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் லைவாக பார்த்தாச்சு யானையை. பாருங்கள் இங்கே பூரம் நடக்கிறதில்ல, இங்கே எல்லா இடத்துலையும் ஃபெஸ்டிவலாக தான். வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பாப்பா தூங்கிட்டாங்க. பந்தெல்லாம் கழட்டிட்டு இப்போ தான் போகிறாங்க. சரி കണ്ണാ ചേച്ചിനെ കൊണ്ടുപോവന്തോ വായു കുട്ടി ബൈ. எல்லாம் சொல்லிட்டு எங்க போறீங்க தங்கம்?